ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தாச்சா? ஒரு சிலர் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க, சாயந்தரம் வந்து தான் படிப்பீங்க. ஒரு சிலர் வீட்லேருந்து படிப்பீங்க. சரி, இன்றைய நாளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 19 நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். நாம் எடுத்துக்கிற கண்டென்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தினமணிங்கிற நியூஸ் பேப்பரை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 4 நியூஸ் தான் இன்றைக்கி இருக்குது. டைப் பண்ணுறதுக்கு டைம் ஆகுதுங்கிறதுனால நான் உட்காந்து கையிலேயே எழுதிட்டேன். நீங்கள் தானே சொன்னீங்க கண்டென்ட் நல்லா இருந்தால் போதும் சார்ன்ட்டு. ஸோ அதனால் உட்காந்து எழுதிட்டேன். சரி, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குற முதல் நியூஸ் என்னன்னா, கிராம சுயராஜ்யத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குதுன்னா, சுவாமித்வான்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தை 2020 தொடங்கினாங்க. எதுக்காகன்னா, கிராமப்புறத்தில் லேண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த லேண்டையெல்லாம் டிஜிட்டலாக சர்வே பண்ணி அந்த சொத்துக்களை வந்து டிஜிட்டல் மயமாக்குறது. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. சுவாமித்வா திட்டம்னா கிராமப்புற சொத்துக்களை டிஜிட்டல் மயமாக மாற்றுதல். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 98% எல்லாத்துக்கும் டிஜிட்டல் சொத்தாக மாற்றி அதுக்கான அட்டையை வழங்கியிருக்காங்க. அப்போ தான் பிரதமர் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கிராம சுயராஜ்யத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மனுஷனுக்கு எப்படி ஆதார் இருக்குதோ அதே மாதிரி நிலத்துக்கும் ஆதார் இருக்குதான். அதுக்கு பேர் பூ ஆதாரம். நானே இப்போ தாங்க கேள்விப்படுறேன். பாருங்கள், அதாவது புதுசாக இருக்குது படிக்க வேண்டியதுன்னா. நீங்கள் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் 2 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, சுவாமித்வா திட்டம்னா என்ன, பூ ஆதார்னா என்ன, இது தெரிஞ்சுக்கோங்க போதும். சரிங்களா? சரி, இது சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற சில தகவலையும் பார்க்கலாமா? முதல்ல நம்ம பார்க்குறது சொத்துரிமை. சொத்துரிமையை வந்து 10th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் பார்த்துடலாம். அதாவது சொத்துரிமைங்கிறது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது இருந்துச்சு. அதாவது எல்லாருக்குமே அடிப்படை உரிமையாக அது இருந்தது. இப்போ இருக்குது, ஆனால் அது சட்ட உரிமையாக இருக்குது. சட்டத்தின்படி தான் அது வந்து செயல்படும். அடிப்படை உரிமையெல்லாம் கிடையாது. அப்போ சொத்துரிமையை எப்போ மாற்றினாங்கங்கிறது முக்கியம். ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அப்போ சொத்துரிமையை பகுதி 3லேருந்து தூக்கி பகுதி 12 கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுவே சட்டப்பிரிவு 31 இருந்ததை 300A கொண்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது சட்ட உரிமையாக இருக்குது. இந்த கரண்ட் நியூஸ்லேருந்து கொஷின் வருதோ இல்லையோ, இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகங்க. சரி, இது சம்மந்தமாக இன்னொரு தகவலையும் பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பில் கிராம சபையை பற்றியும் பேசியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துடலாமா? ஒவ்வொரு ஊர்லேயும் கிராம சபை அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நகரமாக இருந்தால் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, கிராமமாக இருந்தால் தெரியும். அதாவது அந்த கிராமத்தில் இருக்கிற 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே அந்த கிராம சபையுடைய உறுப்பினர்கள். அந்த கிராம சபை வந்து வருஷத்துக்கு 6 முறை கூடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வருஷம் என்ன பண்ணலாங்கிறத தீர்மானமாக போடுவாங்க. இதை வந்து ஊர் மன்ற கூட்டம்னு சொல்லுவாங்க, அல்லது கிராம சபை கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த கிராம சபை கூட்டம் தான் மக்களாட்சி அமைப்புடைய ஆணி வேர்னு சொல்கிறாங்க. 18 வயது நிறைவடைந்த எல்லாருமே இதில் பங்கேற்கலாம். இது ஆண்டுக்கு 6 முறை கூடும். ஆனால் ஸ்கூல் புக்கில் 4 முறை தான் போட்டிருப்பாங்க. அப்டேட்டில் தமிழக அரசு 2 டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது கலெக்டர் அவர் வந்து கலந்துக்குவார். இந்த நாட்கள் வந்து முக்கியம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்களை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 2 நாள் என்னங்கிறத கண்டுபிடிச்சி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் போடணும். அதாவது படிப்பை சொல்லித்தரதில் என்னுடைய பங்கும் இருக்கக்கூடாது, உங்களுடைய பங்கும் இருக்கணும். சரிங்களா? ஜனவரி 26 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாட்கள் ப்ளஸ் வந்து தமிழக அரசு புதுசாக அறிவித்த 2 நாட்கள், மொத்தம் 6 நாட்கள் வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும். அடுத்த நியூஸை பார்க்கலாமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். இதை நம்ம முன்னாடியே பல முறை பார்த்துருக்கோம். ஸோ சுருக்கமாக பார்த்துக்கலாம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அவங்க ஓகே கொண்டு வரலாம், அதுக்குன்னு சில சட்ட திருத்தங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணாங்க. அதன்படி 129வது சட்டத்திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இது சம்மந்தமாக 9th புக்கில் வந்து இந்த தேர்தலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம பல முறை பார்த்துட்டோம், இப்போயும் பார்த்துருவோம். இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 15 சட்டப்பிரிவு 324 ஆரம்பித்து 329 வரை சொல்லப்பட்டுள்ள பிரிவுகளில்
தேர்தல் முறையை சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 324 இந்தியாவில் ஒரு சுதந்திரமான தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நோட்டோவை பற்றி நம்ம பல முறை பார்த்தாச்சு. 2014 பொது தேர்தல் அறிமுகப்படுத்தினாங்க. விவிபேடும் அப்போ தான் அறிமுகம் செய்யப்பட்டது. நோட்டோவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. அடுத்து ஜனவரி 25 அப்படிங்கிறது தேசிய வாக்காளர் தினம். இதை மட்டும் பாருங்கள் போதும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம். இது என்னென்னா மருத்துவ காப்பீட்டு திட்டங்க. 2018 தொடங்கினாங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டோர் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 கோடி பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ்மான் பாரத்னா என்னன்னு பார்த்துக்கோங்க போதும். அதாவது குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் இது முக்கியமாக தேவைப்படும். இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா 9th வந்து மூத்த குடிமக்களை பற்றி ஒரு சட்டம் இருக்குது, அதை பார்க்கலாம். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்கிறது அவனுடைய மகன் அல்லது மகளுடைய பொறுப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டது? 2007 கொண்டு வந்தாங்க. இதை மட்டும் பாருங்கள் போதும். மருத்துவ காப்பீடு அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு நியூஸ் கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்த்து பார்த்துடலாம். 11ஆம் வகுப்பில் எக்கனாமிக் புத்தகத்தில் பயிர் காப்பீடை பற்றியும் பேசியிருப்பாங்க. பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனான்னு ஒன்று இருக்குதுங்க. 2016 பிப்ரவரி 18 கொண்டு வந்தாங்க. இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து பயிருக்கு வந்து நம்ம காப்பீடு பண்ணலாம். கோடைகால பயிர்னா 2%, குறுவை சாகுபடி பயிர்னா 1.5%, தோட்டப்பயிர்னா 5%. இப்படி நம்ம காப்பீடு பண்ணணும். காப்பீடு பண்ணிட்டோம்னா ஒருவேளை அந்த பயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் நமக்கு காசு கொடுப்பாங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். குளிர்பதன சேமிப்பு கிடங்கு. அதாவது பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த இடம். இதை எப்படி உருவாக்குனாங்கன்னா ஒரு சட்டம் இருக்குதுங்க. 1955 இன்றியமையாத பொருட்கள் சட்டம்னு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் எப்போ நீங்கள் கேள்விப்படலான்னா, அதாவது நாட்டில் வெங்காயம் விலை அதிகமாகுது, தக்காளி விலை அதிகமாகும் போது அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சட்டத்தில் அந்த பொருளை வந்து சேர்த்துவாங்க. முக்கியமான பொருட்களை மட்டும் இதில் சேர்த்துவாங்க. இந்த சட்டத்துடைய 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வந்து ஸ்டோரேஜ் நிறைய இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் போதுமான அளவுக்கு இல்லை. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை பாருங்கள். உழவர் கடன் நட்டி திட்டம். இதை வந்து போன எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை சுருக்கமாக கேசிசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 1998 இந்திய மைய வங்கியும் நபார்டு வங்கியும் 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. இது நம்ம எங்கே வாங்கலான்னா, இதை வந்து லோக்கலில் இருக்கிற வட்டார கிராமப்புற கூட்டுறவு பொதுத்துறை வங்கியில் நாம் போய் வாங்கிக்கலாம். இது வந்து டிஜிட்டல் கார்டாகவே கொடுப்பாங்க. அடுத்த நியூஸை பார்க்கலாமா? அடுத்த கடைசி நியூஸை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும், சரிங்களா? அதாவது கண்டென்ட் முக்கியம் சொல்லிட்டீங்க. அதனால் நான் ஜாலியாக உங்கள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த சேனலை கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தான் வரும், பார்த்துக்கோங்க. கடைசி நியூஸை பார்க்கலாம். லாஃப்ரோஸ் அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சி இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க. 9 நாடுகள் இருக்காங்க, இந்தியாவும் கலந்துக்கிட்டு இருக்குது. எங்கே நடக்குதுன்னா இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் இங்கெல்லாம் நடத்துகிறாங்க. எப்படியெல்லாம் வந்து குற்றங்களை தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, லாஃப்ரோஸ்னால் என்ன, கூட்டு கடற்படை பயிற்சி, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது கடற்படையா விமானப்படையா இல்லை அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, சரிங்களா? லாஃப்ரோஸுங்கிறது கூட்டு கடற்படை பயிற்சி. அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது காப்பீட்டு திட்டம் 2018 தொடங்கப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் குழு. 129வது சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சுவாமித்வா திட்டம், பூ ஆதார், ரெண்டுமே நிலம் சம்மந்தப்பட்டது. அவ்வளோதான்ப்பா, இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சுது. சரி, இன்றைய நாளை நல்லா சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 5 மாதம் டைம் இருக்குது. இப்போ இருந்து ஓரளவுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக படிச்சிங்கன்னா தாராளமாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கோம். மெயின் சேனலில் நிறைய கண்டென்ட்டை போட்டுக்கிட்டுருக்கோம். குமார் டிஎன்பிஎஸ்சிங்கிறதும் நம்ம சேனல் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் புதுசாக வந்திருக்கலாம். ஸோ புதுசாக வந்தவங்க அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நல்ல நல்ல கண்டென்ட் நிறைய போட்டிருக்கோம். இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸு இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம், சரிங்களா? சரி, ஓகே, தொடர்ந்து பயணிப்போம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, இரவு டெஸ்ட் இன்றைக்கி இருக்குதுப்பா, படிச்சுட்டு வாங்க. 6ஆம் வகுப்பில் 9வது இயர்லேருந்து டெஸ்ட் இருக்குது, மறக்காமல் படிச்சுட்டு வாங்க. டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். 9 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.